இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு மால்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். பாருங்கள் எப்படி குடிக்கிறான், செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். இது வந்து கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ஷேக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டான். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி உங்களோட காட்ட போகிறேன். வாங்க எப்படி சரி பார்க்கலாமா. ராகி எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பாதாம், 50 கிராம் கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் இருக்கும் பிஸ்தா, அதுக்கப்புறம் 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி இந்த மால்ட்டை வந்து நம்ம 3 months ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வெளியே வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுதான் நம்ம பாலில் கலந்து கொடுக்கும்போது நல்ல போன்ஸ் எல்லாம் பசங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கூட வந்து இந்த ராகி மாவு வந்து இதோட டேஸ்ட் மாறதுக்கு கொஞ்சமாக நம்ம சாக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணும்போது எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா. இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 கப்பு வந்து முளைக்கட்டின ராகி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக ராகி மாவு வந்து சாப்பிடும்போது சத்து அதிகம் தான். அதை விட பல மடங்கு சத்து அதிகம் எதுலன்னு பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டின ராகி மாவில் தான். இந்த 2 கப்பு முளைக்கட்டின ராகி எடுத்துகிட்டு நல்லா மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி முளை கட்டி ஒரு 2 நாள் வந்து நான் சன்லைட்டில் வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் பவுடர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா மிக்சியில் போடும்போது நல்லா வந்து நைஸாக அரைப்படும். அப்போ தான் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ராகி விட இந்த முளைக்கட்டின ராகியில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு சில பேர் நிறைய தடவை பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த பால் நிறைய குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சில பசங்கள்லாம் வந்து சாப்பாடே சாப்பிடாம பாலே குடிச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு இந்த முளைக்கட்டின ராகி கொடுத்திங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து 4 மடங்கு சக்தி அதிகம் அப்படின்றாங்க, இதுக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து நான் பாதாம் எடுத்திருக்கேன். அதாவது 25 கிராம் இருக்கும், 25லேருந்து 50 கிராம் இருக்கும். எனக்கு கரெக்டாக வெயிட் மெஷர்மெண்ட்டு தெரியல. அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் வெயிங் ஸ்கேல் வச்சுட்டு அதை மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 50 கிராம் நெக்ஸ்ட்டு வந்து கேஷ்யூ எடுத்திருக்கேன். இந்த கேஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட்டு. நிறைய பசங்க ஒல்லியாக இருப்பாங்க, குண்டே ஆக மாட்டாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கேஷ்யூ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து ஓடி ஆடி விளையாடும்போது எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும்போது கூட இந்த ராகி மால்ட்டில் இதை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அந்த நாள் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்தா, இது ஒரு 25 கிராம்ஸ் இருக்கும். அதுவும் வந்து நல்லா மிதமான சூட்டில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து ஒரே பிளேட்டில் அசம்பிள் பண்ணி நல்லா கூல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் போட்டுக்க போகிறோம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டின ராகி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 2 ஸ்பூன் பாலில் நாட்டு சர்க்கரை, அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இந்த ராகி மால்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா அதான் நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூனு, இது 1 ஸ்பூன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பசங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். நைஸாக அரைச்சாதான் இது நல்லாயிருக்கும் மால்ட்டில் குடிக்கும்போது. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் நைஸாக ஆகிடுச்சு பவுடரு. கிட்ட காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக நைஸாக ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 2 கப்பு முளைக்கட்டின ராகி மாவு எடுத்திருக்கோம். அது கூட வந்து 1 கப்பு பார்த்திங்கன்னா நட்ஸ் வரும். அது கூட பார்த்திங்கன்னா 1 கப்பு சாக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3:1. இப்போ பாருங்கள் 3 கப்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா பவுடர்ஸு. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ 1 கப்பு நம்ம சாக்கோ பவுடர் எடுக்க போகிறோம். 2 கப்பு முளைக்கட்டின பயிறு, 1 கப்பு பார்த்திங்கன்னா நட்ஸ் இருக்கும், அது கூட 1 கப்பு சாக்கோ பவுடர். ஸோ டோட்டலாக வந்து 3:1.
3 கப்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ளஸ் நட்ஸு, அது கூட 1 கப்பு பார்த்திங்கன்னா சாக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜல்லிச்சா தான் வந்து இதை சாப்பிட முடியும். இந்த ஜல்லிக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா இது வந்து திப்பி திப்பியாக பாலில் மிக்ஸ் பண்ணும்போது திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம வெளியே வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இன்னும் வந்து நைஸாக ஜல்லடையே இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு பாருங்கள் நல்லா வந்து ஜலிச்சிக்கோங்க. இது ஜலிச்சிக்கோன்னா மட்டும்தான் வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். அப்போ தான் அந்த பவுட்ரு வந்து நம்ம சுட பாலில் தான் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வந்து பாலில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி அந்த டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திப்பி வந்திருக்கு பார்த்திங்களா, ஃபுல்லாக நிறைய திப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த திப்பி எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு திருப்பி அதை வந்து பெரியவங்க நீங்கள் குடிக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/4 கிலோ பவுட்ரு இருக்கும். 1/4 கிலோ பவுட்ரு கிடச்சிது எனக்கு. இந்த பவுட்ரை வந்து நீங்கள் வந்து சுட பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணேன். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ராகி சாக்கோ மால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ சுட பாலில் ஆட் பண்ணோடனே கட்டியில் அதை மாதிரி சர்ன்னு கலைஞ்சிரும் பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நல்லா கரைஞ்சிருச்சு. நான் அது வந்து ஃபில்டர் கூட பண்ணல. 1 ஸ்பூன் பாருங்கள், குடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஓடி விளையாடிட்டு வந்து கொடுத்தா பாருங்கள், அப்படியே எடுக்காமல் அப்படியே ஃபுல்லாக நல்லா குடித்தா. அவன் சொன்னால் ராகி சாக்கோ மில்க் ஷேக் மாதிரியே இருந்துச்சான். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.